என்னுடைய வேலை பக்தியோடும் சந்தோஷமாகவும் தொட்டிருக்கும் இன்று உன் கரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கப் போகின்றது. எவ்வளவு சந்தோஷமாக என்னுடைய வேலை நீ தொட்டிருக்கின்றாயோ அதைவிட பல மடங்கு இன்பங்களோடு உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது வந்து சேரும். உன்னிடம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு மிகவும் பிடித்திருப்பதால் இப்பொழுது உன்னிடம் சந்தோஷமாக பேச வந்திருக்கின்றேன். என்னுடைய இந்த மகிழ்ச்சியான வாக்கினை முழுமையாக நீ கேட்பாயேயானால் உன்னுடைய வாழ்க்கையிலும் நிரந்தரமான மகிழ்ச்சி என்பது இருக்கும். உன் வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நம்பிக்கையும் என் மீதும் நீ வைத்திருக்கின்றாய். ஏதோ ஒரு நிகழ்வுகள் நடக்கவில்லை என்பதற்காக என் மீதான நம்பிக்கையையும் உன்னுடைய வாழ்க்கையின் மீதான நம்பிக்கையையும் நீ குறைத்து கொள்வது சரியாகுமா? இந்த பழனி முருகனை எந்த அளவிற்கு மனமுருகி வேண்டி வணங்கி கொண்டிருந்தாய். ஒரு சில நிகழ்வுகள் நடக்கவில்லை என்பதற்காக, ஒரு சில நிகழ்வுகள் உனக்கு எதிராக நடப்பது போல தோன்றுவதற்காக என் மீதான பக்தியை நீ எப்பொழுதும் குறைத்து கொள்ளக்கூடாது என் குழந்தையே. முதலில் ஒன்றை நீ முழுவதுமாக தெரிந்து கொள். என்னை தேடி வந்து என் ஆலயத்திற்கு நுழைந்த உன்னுடைய கால்களானது எப்பொழுதும் அதிர்ஷ்டத்தின் வாயிலுக்குள்ளும் வெற்றியின் வாயிலுக்குள்ளும் நுழைய தயாராகி விட்டது என்பதை தெரிந்து கொள். இப்பொழுது நீ ஒரு சில பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கின்றாய் என்றால் அது உன் வாழ்விற்கான நன்மைக்காக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் சில என்னுடைய லீலைகளும் விளையாட்டுகளும். இதை நீ சரிவர புரிந்து கொண்டு கடந்து வருவாயேயானால் உன் வாழ்வில் மாபெரும் வெற்றியும் முன்னேற்றமும் நிச்சயமான ஒன்று. எந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கவில்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் முழு மனதோடு நான் உனக்கு என்றோ கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன். இன்றளவும் அது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் நடுவில் இருப்பது அந்த கர்மாக்களும் உன்னிடம் இருந்து அகற்றப்பட வேண்டிய சில விஷயங்களும் தான். உன்னுடைய மனதிற்குள் என்னை முழுவதுமாக வணங்க தொடங்கி இருந்தால் இப்பொழுது இக்கணம் சொல்கின்றேன், இந்த வாக்கை நீ முழுமையாக கேட்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்வு வசந்தமாகும். உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையாகும். உனக்கு தேவையான நன்மைகள் உன்னை வந்து சேரும். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அந்த நல்ல செய்திகள் உன்னை வந்து அடையும். தடைகளற்ற வாழ்வை இனி நீ பெறலாம். முக்கியமான பல நன்மைகள் உன் வாழ்வில் நடக்கும். அற்புதங்கள் பல உன் வாழ்வை சூழும். கடனின்றி, நோயின்றி, பகையின்றி உன்னுடைய வாழ்க்கை இன்பமயமாகும். கடனால் தவித்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை செல்வத்தால் நிரப்புவேன். வலிகளாலும் வேதனைகளாலும் உன்னுடைய உடல் உறுப்புகள் படும் பாட்டினை என்னால் காண முடியவில்லை. அந்த வலியையும் வேதனையையும் முழுவதுமாக அகற்றி உடல் ஆரோக்கியத்தை நான் நிச்சயம் மேம்படுத்துவேன். அதிர்ஷ்ட வேலை அல்லவா இன்று உன் கரங்களால் நீ தொட்டிருக்கின்றாய். இந்த முருகனுடைய அதிர்ஷ்ட வேலை யாராவது தொடவிட முடியுமா? கண்களால் தரிசனத்தை தான் கண்டுவிட முடியுமா? எந்த அளவிற்கு பாகியமும் புண்ணியமும் என் மீது ஈடுபாடும் பக்தியும் கொண்டிருந்தால் உனக்கு இன்று நான் அனுப்பிய அதிர்ஷ்டவேல் நேரடியாக உன் கண்ணில் பட்டிருக்கும். இப்படி பாகியத்தை நீ பெற்றிருக்கின்றாய் என்று உறுதி செய்யக்கூடிய வகையில் இப்பொழுது என்னுடைய பதிவை நீ முழுமையாக கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். என் நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் உனக்கானது. உன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது, பொடி பொடி ஆக்கக்கூடியது. இன்பங்களை என்னுடைய 12 கலங்களால் இனி நான் வழங்கி வழங்கி உன்னை சந்தோஷப்படுத்துவேன். யாரை பற்றிய கவலையையும் மனதிற்குள் பெரிதாக வளர்த்து கொள்ளாதே. எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை கவலைக்கு உட்படுத்துகின்றதோ அந்த விஷயங்கள் எல்லாம் காணாமல் போக இந்த கந்தனால் செய்ய முடியும். இந்த கந்தனின் துணை உன்னுடைய வாழ்விற்கு என்றென்றும் தேவைப்படுகின்றது. உன் மனதின் விருப்பங்கள் என்னவென்று அறிந்த நான் அந்த விருப்பங்களை எல்லாம் உடனுக்குடன் இனி நிறைவேற்றியும் வைப்பேன். சர்வ நிச்சயமாக இனி வரும் நாட்கள் உனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். எத்தனை முறை தோற்றோம் என்று நினைத்து வருந்தாதே. அத்தனை முறையும் வெற்றிக்கான படியை ஏறுவதற்கு நீ புறப்பட்டிருக்கின்றாய் என்று தெளிவோடு இரு.
எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை தற்சமயம் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றதோ அதே விஷயங்கள் நாளை உன்னை இன்பமும் படுத்தும். கவலைகளால் உன்னுடைய மனம் நிரும்பும் பொழுது இந்த கந்தனுடைய மனமும் சேர்ந்து வலிக்கின்றது. என் குழந்தையாகி நீ எப்பொழுதும் கவலைகளின்றி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஒரு தகப்பன் குழந்தையை எந்த அளவிற்கு பாதுகாத்து வளர்த்து அதற்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்து நிம்மதி அடைவானோ அப்பொழுதுதான் அவனுக்கு பெருமூச்சானது நிம்மதியால் விடப்படும். அந்த அளவிற்கு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்து உன் லட்சியங்களை எல்லாம் நீ எட்டுவதற்கு என்னென்ன வழிகளை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நானும் ஆசைப்படுகின்றேன். நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் தாமதங்கள் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நடக்க இப்பொழுது விரும்பி அத்தனை நிகழ்வுகளையும் உன்னை தேடி வர செய்ய நான் ஆணையிட்டிருக்கின்றேன். உழைத்தால் உயர்வு என்பது உறுதியான ஒன்று. உழைக்க ஒரு பொழுதும் தயங்காமல் உன்னுடைய உழைப்பினை விடாமுயற்சியோடு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இரு. உயர்வானது நிச்சயம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும். நீ செய்த ஒரு சில தவறுகளை நினைத்து எப்பொழுதுமே உன்னிடம் உண்மை இருக்காதோ என்று நீயே ஏன் மனதிற்குள் கவலைப்படுகின்றாய்? தவறுகள் செய்வது மனிதனுடைய இயல்பு. அதை மன்னிப்பது இறைவனுடைய தன்மை. செய்தாகிவிட்டது, முடிந்தாகிவிட்டது, திருந்தியாகிவிட்டது என்று அடுத்த வேளையில் கவனம் செலுத்த வேண்டும். நடந்து முடிந்த விஷயங்களை கண்டு கொள்ளாமல் கடந்து வருவாயானால் இனி வரும் நாட்கள் உணரானது. நம்பிக்கைதான் வாழ்க்கையின் அடித்தளம். அந்த நம்பிக்கையை தொடர்ந்து உன் மீதும் என் மீதும் வை. நேரத்தை எப்பொழுதும் மதிக்க வேண்டும். அதன் அருமை தெரிய வேண்டும். அதை வீணாக்காமல் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். நேரம் சென்றால் மீண்டும் வராது என்பது தெரிந்த ஒன்றுதான். தெரிந்திருந்தும் அதை மறந்து விடுவதுதான் வேடிக்கையானது. உபயோகமாக உன்னுடைய அனைத்து நேரங்களையும் நீ பயன்படுத்தும் பட்சத்தில் அது வரும் நாட்களில் மிகப்பெரிய இன்பத்தை கொடுக்கும். எப்பொழுதும் சோர்வாகவே இருக்காமல் சிரித்து வாழ கற்றுக்கொள். பிரச்சனைகள் சிறிதாக தோன்றும். சோர்வாக இருந்தால்தான் பிரச்சனைகள் பெரிதாக தோன்றும். எந்த இடத்தில் எல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் ஒரு புன்னகையை செய்துவிட்டு அதை கடந்து வரும் பட்சத்தில் அது சிறிதாக தோன்றிவிடும். துணிச்சலாக நீ எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் தான் வெற்றிக்கு வழிவகுக்கும். என் அன்பு குழந்தையாகிய நீ தோல்வி அடைந்தால் கவலைப்படாமல் அதை வெற்றிக்கான ஒரு பயிற்சியாக நினைத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மேம்படுத்தி கொள்ள வேண்டும். நீ சந்திக்கின்ற அத்தனை தோல்விகளும் உனக்கான வெற்றி படிக்கற்களாக என்னால் மாற்றி கொடுக்கப்படும். உன் முயற்சிகள் அனைத்தும் திருவினை ஆகும். என்னால் ஏராளமான நன்மைகள் இனி உனக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் உன்னை தேடி வரும். நல்லது நடக்கும்.